நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? அன்பே டயானா படத்தில் பாரி இளவழகனோட நடிப்பு எப்படி இருக்குது? ஒரு லவ்வர் பாயா மக்கள் மனசில் நிற்கிறாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அன்பே டயானா திரைப்படம் நேற்று தான் வெளியாகிருக்கிறது. அதுக்குள்ளே பாரி இளவழகன் மக்கள் மனதில் இடம் பிடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ரசிகர் மனதிலே ஒரு கதாநாயகர் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு வார கால அவகாசமாக கொடுக்க வேணாமா? ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பெரிய ஹிட்டான நேசமணி கேரக்டரை வச்சு வடிவேல் ஒரு பெரிய படமே பண்ண போகிறாருன்னு தகவல் வருது. அது உண்மையான சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் படத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த நேசமணி கதாபாத்திரத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு கதையை எழுதுறது அப்படின்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு வடிவேலுக்கு நல்லா தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போலாம் கேங்ஸ்டர்ஸ் கதையை வெப்சீரிஸாக மட்டும்தான் எடுக்கிறாங்க. படமாக எடுக்கிறதுல என்ன சிக்கல்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கேங்ஸ்டர் ஸ்டோரியில் படமாக எடுக்கிறதுல உள்ள சிக்கலில் விடுங்க, அதை வெப்சீரிஸாக எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அதை சொல்லுங்கள். காமராஜர் படத்தை நாட்டுடைமை ஆக்க வேண்டும்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து உங்கள் பார்வை என்ன, உங்கள் கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. காமராஜர் திரைப்படம் இப்போ யூடியூப்பில் காண கிடைக்கிறது. அதை இலவசமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க அதை நாட்டுடைமையாக்கி என்ன செய்ய போகிறோம்? அருள்வான் படத்துக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு எந்த அளவு இருக்குன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அருள்வான் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கு விமர்சகர்கள் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பு இருக்குது. ரசிகர்கள் அந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாட போகிறார்கள் அப்படின்றது இன்னும் 2-3 நாட்களில் தெரியும். சித்ரா சார், உங்களுக்கு ஜெயிலர் 2, தர்மன், கமல், ரஜினி சேர்ந்து நடிக்கிற படம், இந்த 3 படத்தில் எந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 3 படங்களை குறிப்பிடும்போது அதில் ஆர்வம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சில படங்களை குறிப்பிட்டு இந்த கேள்வி கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 படங்களுமே ஆர்வத்தை தூண்டக்கூடிய படங்கள். அந்த 3 படங்களையும் ஒரே நேர்கோட்டில் தான் வைத்து நான் பார்க்கிறேன். சமீபத்தில் டிவோர்ஸ் ஆன தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினி 2 பேருமே மறுமணம் செஞ்சுக்காமல் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விவாகரத்துக்கு பின்னாலே தனுஷ், ஐஸ்வர்யா இருவரும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதை பற்றி நாம் எப்படி விமர்சிக்க முடியும்? வெற்றிமாறன் பொதுவாகவே அவருடைய படக்குழுவை மாற்றவே மாட்டார். ஆனால் சமீபத்தில் அரசன் படத்துக்கு அனிருத், தமிழ் முருகன் படத்துக்கு சாய் அபியங்கர்னு அடிக்கடி மாற்றிட்டே இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறன் பொதுவாக படக்குழுவை மாற்ற மாட்டார் அப்படின்னு இனிமேல் நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல. நடிகர் விக்ரம் தயாரிப்பு நிறுவனம் தொடங்குவாரான்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. விக்ரம் பல ஆண்டுகளாக இந்த திரையுலகத்தை பார்த்து கொண்டு வருகிறார். அதனால் அவர் சொந்தமாக ஒரு படக்கம்பெனி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தெலுங்கு டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாருன்னு தகவல் வருது. இது உண்மையான கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. தெலுங்கு இயக்குனர் சந்தீப் வங்காரெட்டி இயக்கத்தில் தனுஷ் ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தால் நிச்சயமாக எக்ஸ் தளத்தில் அதை பற்றி அவர் பதிவிட்டிருப்பார். தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இயக்குனரோடு தான் இணைந்து பணியாற்றுகிறேன் அப்படின்றத பற்றி தொடர்ந்து வலைதளங்களில் அவர் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அவர் பதிவிட்டால்தான் அது உறுதியான தகவல். யோகி பாபு ஹாலிவுட் படங்களில் நடிச்சிருக்காரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ட்ராப் சிட்டி என்ற பெயரிலே உருவான ஆங்கில படத்தில் யோகி பாபு நடித்திருக்கார். அந்த படத்தை பற்றி இன்னொரு கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஜிவி பிரகாஷும் நடித்திருக்கிறார். அன்பே டயானா படத்துக்கு அப்புறம் ரோஜா தொடர்ந்து தமிழில் நடிக்க இருக்காங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அன்பே டயானாவை அடுத்து நல்ல கதாபாத்திரங்கள் அமைந்தால் தொடர்ந்து தமிழ் திரைப்படங்களில் நடிக்கின்ற எண்ணத்தில் தான் ரோஜா இருக்காங்க. இப்போ அடுத்தவருடைய நடிப்பிலே லெனின் பாண்டியன் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அந்த படத்தை பற்றியும் அந்த படத்திலே ரோஜாவின் நடிப்பை பற்றியும் படத்தை பார்த்த பல நண்பர்கள் பாராட்டி தள்ளுகிறார்கள். நடிகர் அருள்நிதி கண்டினியூஸாக சீரியஸான படங்களே நடிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு காமெடி படம் எதிர்பார்க்கலாமான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. காமெடி படங்களை பண்ணுறதுல அருள்நிதிக்கு அவ்வளவாக ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியல. ரீசெண்டாக எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க. அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுதுன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பட்டியல் வந்திருக்கா? முதல்ல அந்த பட்டியலை தயவு செய்து எனக்கு அனுப்புங்க. ஜனநாயகன் படம் எத்தனை தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் மொத்தத்தில் 3000 திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 950 திரையரங்குகளில் அந்த படம் வெளியாக இருக்கிறது.
ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சுமே மீசை முறுக்கு 2 படம் இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மீசை முறுக்கு 2 படத்தை வெளியிடலாம் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சுந்தர் சியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் தொடர்ந்து படங்கள் வந்து கொண்டே இருப்பதனால தான் அவரால் அந்த படத்தை வெளிக்கொண்டு வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னாலும் 23ஆம் தேதி ஜனநாயகன், அடுத்த மாதம் சூர்யாவுடைய படம் இருக்குது. இப்படி படங்கள் வந்து கொண்டு இருக்கும்போது எப்படி மீசை முறுக்கு 2 படத்தை இதுக்கு நடுவே விட முடியும்? சரியான வெளியீட்டு தேதி அமைந்தால் ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்திலோ அல்லது 4வது வாரத்திலோ அந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைரக்டர் அவருடைய படங்களில் தொடர்ந்து ஒரே மாதிரியான நடிகர்களை நடிக்க வைக்கிறது சரியா? உதாரணமாக லோகேஷ் தொடர்ந்து ஆக்ஷன் ஹீரோக்களாக அவருடைய படங்களை நடிக்க வைக்கிறாரு, ஏன் வித்தியாசமே காட்ட மாட்டேங்கிறாருன்னு திருச்சியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா போன்ற இயக்குநர்கள் தங்களுடைய ஒவ்வொரு படமும் வித்தியாசமான கதைக்களத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அப்படித்தான் பல படங்களை அவங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள பல இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பாணியில் தங்கள் படங்களை உருவாக்கத்தான் விரும்புகிறாங்க. இதய முரளி வெற்றி படமானு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. இதய முரளி திரைப்படம் வெற்றி படமே. ஒடிசி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அடுத்து 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கு நடுவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனால் ஓவர்சீஸில் நல்லா கலெக்ஷன் ஆகுமா? எதனால் ஜனநாயகன் படத்தை ஒரு நல்ல டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இப்படி அவசரமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு மயூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் மனதிலே வைத்துக்கொண்டு தான் ஜனநாயகன் படத்தினுடைய வெளியிட்ட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒடிசி திரைப்படம் வெளியாகிவிட்டது. இப்போ 23ஆம் தேதி அன்றைக்கி தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அடுத்து ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி தான் வெளியாகிருக்கு. இப்போல்லாம் பெரும்பாலும் படங்களுடைய மிகப்பெரிய வசூல் அப்படின்றது அந்த படத்துடைய முதல் வாரத்தில் தான். அப்படி பார்க்கும்போது ஜனநாயகம் இந்த 8 நாட்கள்லேயே மிகப்பெரிய வசூலை குவிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க நடிகர்கள் சினிமாவில் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களா இல்லை விளம்பரங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விளம்பரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேர் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? மிக குறைந்த நடிகர்களே விளம்பர படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார்கள். அதனால் பொதுவாக நடிகர்களுடைய வருமானம்னா அது திரைப்படங்கள் மூலம்தான். விஷ்ணு விஷால் கரியரில் அதிக வசூலான படம் கட்டாகுஸ்தி 2 படமா இல்லை ராட்சசன் படமானு திருப்பூர்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கு விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டை பெற்றுத்தந்த படம்னா அது ராட்சசன். வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்த படம்னா அது கட்டாகுஸ்தி 2. கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்த மாலை சுடவா படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்ல முடியுமான்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்த மாலை சுடவா படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தது கரண்ட மஞ்சுளா. அந்த படத்தை சிவி ராஜேந்திரன் இயக்கியிருந்தார். அந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த படத்துக்கான கதை திரைக்கதையாக இரண்டையும் எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி. வசனங்களை சித்ராலயா கோபு எழுதினார். அந்த படத்துக்கு பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அடுத்து இன்று ஒரு தகவல். புதுமை இயக்குனர் ஸ்ரீதருடைய இயக்கத்திலே கமல்ஹாசன், அம்பிகா இருவரும் ஜோடியாக நடித்து நானும் ஒரு தொழிலாளி என்ற பெயரிலே ஒரு படம் வெளியானது உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெயரை ஸ்ரீதர் முதல்ல சூட்டியிருந்தது எம்ஜிஆரும் அவரும் இணைந்து உருவாக்கிய ஒரு படத்திற்காக. உரிமை குரல் படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து எம்ஜிஆர் ஸ்ரீதர் காம்பினேஷனில் ஒரு திரைப்படம் உருவானது. அந்த படத்துக்கான படப்பிடிப்பு கூட 2-3 நாட்கள் நடைபெற்றது. அந்த படத்தினுடைய பெயர் தான் நானும் ஒரு தொழிலாளி. 2 நாட்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்கு. பின்னால் அந்த படத்தினுடைய கதையமைப்பு சரியாக அமையும் அப்படின்ற எண்ணம் ஸ்ரீதருக்கு வரல. அதனால் எம்ஜிஆரை சந்தித்தவர் இந்த படத்தினுடைய கதையை நான் யோசித்து பார்த்தேன், சரியாக வரும் அப்படின்னு எனக்கு தோணல. அதனால் இப்போதைக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நிறுத்திடலாமா என்று எம்ஜிஆரிடம் கேட்டார். படைப்பாளியான உங்களுக்கே அந்த படத்தினுடைய கதை சரியாக அமையாது அப்படின்னு தோணும்போது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துறதுல என்ன லாபம் இருக்குது? அதனால் படப்பிடிப்பை நிறுத்திடலாம், நீங்கள் நல்லதாக ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள், அதுக்கு பின்னால் நம்ம படப்பிடிப்பை ஆரம்பிச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். இதற்கிடையிலே ஸ்ரீதர் ஒரு கன்னட படத்தை தயாரித்து இயக்குகின்ற முடிவுக்கு போயிட்டதுனால இந்த நானும் ஒரு தொழிலாளி அப்படியே நின்று போயிட்டு அந்த பெயரைத்தான் தான் பின்னாளில் கமல்ஹாசனை வைத்து தயாரித்த படத்துக்கு வைத்தார் ஸ்ரீதர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.